அதாவது அகற்றுவதற்காக 15 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனா மாறாக அந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, தீர்ப்பு இருக்கு சார், நீங்க தீர்ப்பு நாங்க வச்சிருக்கோம், நீங்க அகற்ற வேண்டும் என்பதற்கான ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டா ஆர்டர் கொடுக்கல. எவிக்ஷன் ஆர்டர் வேணுமா வேண்டாமா? கற்றறிந்த பத்திரிகையாளர் நீங்களா இருக்கீங்க, ஆர்டர் வேணுமா காமிக்கணுமா வேண்டாமா? ஆனா காண்பிக்கவே இல்லை. திடீர்னு நம்முடைய இந்துக்களுடைய தலைவர் அவங்க கூப்பிடுறாங்க, சார் ஐயா இந்த மாதிரி எங்களுடைய கோயில் இடிக்கிறாங்க, எங்களுடைய பிள்ளையை போய் வளர்த்திருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் அகற்ற போறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் கூட அங்க போறாங்க. இந்து முன்னணி அங்க பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து போகும்போது அங்க வந்து இடிச்சு முடிச்சிடுறாங்க. திருட்டுத்தனமாக ஒவ்வொரு தடவையும் இந்துக்களுடைய கோவில்கள் தமிழ்நாடு முழுக்க 160க்கு மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதே போல இடிச்சிருக்காங்க. இடித்தவர்கள் சிலையை சேதப்படுத்திருக்காங்க. சார், கோயில் இடிக்கிறேன்னு சொன்னா அவங்க எவிக்ஷன் ஆர்டர் காமிச்சிருக்கணும். ஒண்ணு, எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கணும், அந்த சிலையை பத்திரமா எடுத்துக்கங்க, நாங்க கோவில் எடுக்க போறோம். ஆனா வேண்டுமென்று இந்த சந்திரசேகர் அவருடைய உத்தரவின் பேர்ல அந்த இடத்துல ஜேசிபி வச்சு மக்கள் மனது புண்படும்படி, இந்துக்கள் மனது புண்படும்படி, முருக பக்தர்களுடைய மனது புண்படும்படி அங்க இருக்கக்கூடிய சிலையை உடைத்திருக்கிறார்கள்.